உண்மையாவே சொல்றேன். நான் இந்த காலத்துல சொல்றேன். உங்கள மாரி ஒரு நல்லவர் நான் பார்த்ததே இல்ல. கண்டிப்பா சொல்ல இன்னொன்னு சொல்ல வரேன். பெய்டு ப்ரொமோஷன் ஏகப்பட்டது வந்துச்சு. முடியவே முடியாது. மக்கள் வந்து என் திறமையை தான் என்கிட்ட ரசிக்கிறாங்க. அப்படி ரசிக்கிற மக்கள் கிட்ட விளம்பரத்தை திணிக்கவே மாட்டேன். ஓகேங்களா? நிறைய வந்துச்சுமா. அங்கே பெய்டு ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க. 20 சென்னையில் போயிருந்தேன். 20,000 செக்கு நீங்கள் மறுநாளே வந்து பண்ணி கொடுங்க. ரெடி கேஸாகவும் வாங்கிக்கோங்க. நாங்கள் ஹோட்டல் தான், ஒரு பெரிய ஹோட்டல், கோனார் கடையே என்னமோ சொன்னாங்க. தயவு செஞ்சு என்னை இதெல்லாம் வம்பில் மாட்டி விடாதீங்க. நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்பாவி மக்கள்கிட்ட போய் விளம்பரத்தை திணிக்க மாட்டேன் அப்படின்றத கட்டன் ரைட்டாக விரும்புறவங்ககிட்ட அதை போய் சொல்றது அது அநாகரிகம்ப்பா. இதில் மட்டும் இல்லாமல் பிசியோதெரபி துறையிலையும் நேர்மையாக இருப்பேன். இந்த குவாலிட்டியான குணங்கள் தான் மக்களை உயர்த்தும். ஒரு மனிதனை உயர்த்துறதுன்றது திறமை மட்டும் இல்லாமல் 4 நாற்காலிகள். நிறைய பேர் நம்மளை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதாவது இவர்கிட்ட கான்ஃபிடென்ட் வெறும் கான்ஃபிடென்ட்டை மட்டும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுமா. கான்ஃபிடென்ட்டு, திறமை, நல்ல குணங்கள், அந்த நேர்மை, இது 4 சேர்த்து தான் நீ உயர்த்தி விட்டுச்சு. வெறும் கான்ஃபிடன்ட் மட்டும் இருந்து யாருமே ஜெயிக்க முடியாது. உண்மையிலேயே நம்மகிட்ட அந்த திறமையும் இருக்கு, அதே சமயத்தில் நல்ல குணமும் இருக்கு. இப்போ பெய்டு ப்ரொமோஷன்றதுமா நம்மகிட்ட ரசிக்கிறாங்கிறதுக்காக அவங்ககிட்ட திணிக்கவே கூடாது. எங்கள் ஃபிசியோதெரபி துறையில் ஆம்வே ப்ராடக்ட்னு கொண்டு வந்து விற்க வருவாங்க கிளினிக்கு நிறைய பேர். ஆம்வேன்னு மட்டும் இல்லை, என்னென்னமோ கம்பெனி பேரை சொல்லிவிட்டு, சார் இந்த ஒரு மாத்திரையில் 30 கீரைக்கட்டு இருக்கு, ஒரே மாத்திரையில் அயன் ஃபோலிக்னுவாங்க. எனக்கு அப்படியே கோவம் தான் வரும். இயற்கையாக சாப்பாடு சாப்பிட்டாலே பேஷண்ட்டுக்கு நல்லா வந்துடும். சரி, அந்த டப்பா எத்தனைப்பா? 30 இருக்கும். அந்த டப்பா 3000 4000 எந்த பேஷண்ட் வாங்குவாங்க? பிசியோதெரபி நான் என் கிளினிக்கில் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தால் ஒரு நாளைக்கு 350 ரூபா. நான் அவங்க வீட்டுக்கு போய் சிகிச்சை அளிச்சா 500 ரூபா. நம்மளுக்கு கொடுக்குற ஃபீஸே அவங்க கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க. அப்பேற்பட்ட நபர்கள்கிட்ட நான் எப்படிமா அந்த விளம்பரத்தை திணிக்க முடியும்? எனக்கு அப்படியே சொல்கிறப்போ கோவம் தான் வரும். சார் தயவு செஞ்சு பேஷண்ட்ஸ் எனக்கு கொடுக்குறதே கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் எந்த ஒரு ப்ராடக்ட் திணிக்கவும் மாட்டேன். இன்னொன்று இதில் அப்படி ஒன்றும் யூஸ் கிடையாது. அவன் இயற்கையாக நார்மலாக சாப்பிட்றான்லமா, அதில் ஊட்டச்சத்தான உணவுகளை எடுத்தாலே அவனுக்கு சத்து கிடைச்சிடும். போய் அந்த ஒரு மாத்திரையை சாப்பிட்டா 30 கீரைக்கட்டு அதில் இருக்குது அப்படின்றது எந்த வித அது கெமிக்கல் கிடையாது. ஆமியோ ப்ராடக்ட்னா அது நேச்சுரலாக தான் பண்ணுறாங்க. நேச்சுரலாக பண்ணாலுமே ஒரு மாத்திரையில் 30 கீரைக்கட்டுன்றது ஹவ் இட் இஸ் பிலீவபிள்மா? அதை தான் கேட்குறேன். அதை எப்படி கொண்டு வர முடியும்? முடியாது, சொல்கிறாங்க. முடியாது. அதுக்கு நம்ம உடந்தே ஆக முடியுமா? அப்போ என்னை கவர் பண்ணுவாங்கம்மா. சார் இதெல்லாம் நீங்கள் விற்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் சேரும், நீங்கள் மலேசியா போயிட்டு வரலாம், சிங்கப்பூர் போயிட்டு வரலாம். இதெல்லாம் என்ன வேலை? கஷ்டமான வேலை. முதுகு போயிடும். நீங்கள் பேஷண்ட் வீட்டுக்கெலாம் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு பேஷண்ட்டை பார்த்தா 1 ஹவர், ஒரு லெவலுக்கு மேலே அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது. கஷ்டமான வேலை நீங்கள் பார்க்குறது. எனக்கு அப்படியும் கோவம் தான் வரும். இந்த ப்ரொஃபஷனில் கிடைக்கிற மரியாதை உங்களுக்கு தெரியுமாங்க? என்னங்க பேசுகிறீங்க? தயவு செஞ்சு எனக்கு பிடிக்கலாட்டி விட்டுருங்கன்னுவேன். அதே மாதிரி கூட இருந்த பேஷண்ட் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. போனதுக்கப்புறம் சொன்னாங்க, நீங்கள் பிசியோதெரபி டாக்டர்னா உங்களுக்கு 4 பேர் தேடி வந்து பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்டை விற்கிறவங்கன்னா யார் சார் கொடுப்பாங்க? அந்த ஆள் கிடக்கா, நீங்கள் உங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க டாக்டர். பேஷண்ட்ஸே பாருங்க, அதை எவ்வளோ வாட்ச் பண்ணிட்டு அவர் போனதுக்கப்புறம் சொல்கிறார் பாருங்கம்மா. ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார், நீங்கள் பிசியோதெரபி டாக்டர்னா உங்களுக்கு யாரும் பண்ணு கொடுப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட் விற்கிறவங்க உண்மைதான் கண்ணு பண்ணுற தொழில் இருக்குமா? தொழிலை வச்சு தான் மரியாதை. ஏன்ட்டே ஒரு பேஷண்ட் வந்தான், சோசியல் மீடியாவில் மாதம் இவ்வளோ சம்பாதிக்கிறான், ஓகேவா? அவனுக்கு அலைன்ஸ் பார்க்குறப்ப யாருமே சோசியல் மீடியாவில் சம்பாதிக்கிறா எவன் பொண்ணு கொடுப்பான் அவங்களுக்கு? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அப்பா அம்மா சத்தம் போட்டு இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக யாரும் ஓகே ஒரு டீச்சராக இருக்கார் நம்பி பொண்ணு கொடுப்பாங்களே தவிர, பார்க்குற ஜாப்பு இருக்குமா, அதை வந்து வேலை பார்க்குற தன்மை, இது இந்த ப்ரொஃபஷனாக அதில் டீசெண்டாக இருப்பாங்க, இந்த ஜாப்னா அதில் பெர்மனெண்ட் இன்னைக்கு வரும் நாளைக்கு வராமல் போகும், அடுத்து நம்ம மக கஷ்டப்படும், அப்படி தான் யோசிப்பாங்க. ஸோ அது வந்து நிரந்தரமான இதுவும் கிடையாது. ஸோ எல்லாத்துலேயுமே நேர்மையாக இருப்பேன். நம்மளை நம்புகிற பேஷண்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை திணிக்கக்கூடாது. அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிடி எம்ஆர்ஐக்கெலாம் கன்செஷன் இருக்குமா, எழுதி விட்டுருவேன். கஷ்டப்படுற பேஷண்ட்டு எந்த டாக்டர் கம்மியாக வந்து ஆப்ரேஷன் வாங்குவார் கம்மி காசுக்கு? நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க, ரொம்ப கம்மியான காசு வாங்கி அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. அதுவும் அறுவை சிகிச்சை தேவைப்படுமா படாதா? தேவைப்படலாட்டி அவங்கள சைஸாக காப்பாற்றிடுவேன். தேவைப்படும்னா இவங்க பேர் அந்த கமிஷனுக்காக எழுதிடுவாங்களோ? அது ஓகே, அவங்களோட இதுமா, நம்ம அதை யாரையும் நம்ம சொல்ல முடியாது. சிலருக்கு இருக்குது, சில டாக்டர்களுமே எழுதுவாங்க. எம்பிபிஎஸ் டாக்டர்ஸுமே வந்துட்டு இவங்களை கன்செஷன் கொடுங்க 50%, அதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்கம்மா. அதுலேயுமே அது நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் நம்மளும் ஒரு ஆள்னு வைங்களே. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இவங்களுக்கு எழுதி விட்டுருவேன், இது மாதிரி கஷ்டப்படுற பேஷண்ட்டு என்னோடது வேணாம். நான் இன்னொன்று, நாங்கள் எம்ஆர்ஐலாம் அதிகமாக பண்ண மாட்டோம், நாங்களே சரி பண்ணிடுவோம். அதையும் மீறி சந்தேகப்படுற கேஸஸ்க்கு, ரொம்ப எமர்ஜென்சின்னு தேவைப்படுற பேஷண்ட்டுக்கு மட்டும் தான் நாங்கள் எழுதுவோம். சிடி எம்ஆர்ஐ இல்லாமல் ஃபிசியோதெரப்பிலே ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குமா? இப்போ ஏசிஎல் லிகமெண்ட்னு சொல்லுவோம், ஆன்டீரியர் க்ரூசியேட் லிகமெண்ட், அந்த முழங்காலில் அந்த ஜவ்வு, முக்கியமான ஜவ்வு, அது கிழிஞ்சிச்சுன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? லேக்மேன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட்டை நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். ஒன்றுக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். ஓகேங்களா? அப்புறம் ஜவ்வு ஒரு இப்படி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஜவ்வு வந்து தேஞ்சிருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டெஸ்ட் மூலியமாகவே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். எம்ஆர்ஐயே தேவையில்லை. இப்படி வச்சு மணிக்கட்டை இப்படி நீட்டினோம்னா
இங்கே பெயின் இருக்கும்ப்பா, அப்போ இந்த ஜவ்வு தேஞ்சு போச்சு, அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் டெஸ்ட்டு படிக்கிறப்பயே படிக்கிறோம். தேவையான நபர்களுக்கு தான் எழுதுவோம், அதுலேயும் இந்த மாதிரி பண்ணிடுவோம். அதே மாதிரி எல்லா டாக்டர்ஸும் க்ளோஸாக இருப்பாங்க. யார்கிட்ட போனால் கம்மி காசாகும், அறுவை சிகிச்சை கம்மியாக வரும், பேஷண்ட்டோட சுமை குறையும், இவங்க கஷ்டம், இவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு இவங்களால் இங்கே போக முடியாது, ஸோ நீ இங்கே போங்க, நீங்கள் எங்கே போங்க, நீங்கள் எங்கே போங்க, அப்படி வந்து பொதுமக்களுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமம்மா இப்போ இவங்க இருக்காங்களம்மா, ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு எல்லா பேருக்குமே சரியாகாது கண்ணு, அதிகமாக பாதிச்சவங்களுக்கு கைகால் ஊனமாயிரும். அப்போ நீங்கள் உடல் ஊனமுற்றோர் சர்டிஃபிகேட் வாங்குங்க, உங்களுக்கு இவ்வளோ கன்செஷன் இருக்கு. ஸோ பொதுமக்களுக்கும் அவங்களுக்கு அது வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி உடனே அந்த சர்டிஃபிகேட் வாங்கி மாச பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க. நான் பார்க்குற பேஷண்ட்லாம் கஷ்டப்படுறவங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன்ஸ் எப்படிமா நான் ப்ரொமோட் பண்ணுவாங்க? ஸோ இந்த விளம்பரங்களுக்கு எந்த இதுவுமே பண்ணவும் மாட்டேன். மக்கள் வந்து இந்த இயற்கையான குணத்தை ரசிக்கிறாங்க. ஒருத்தவங்க நம்மளை ரசிக்கிறாங்கன்றதுக்காக விளம்பரத்தை திணிக்கிறது அநாகரிகம். எந்த லெவலில் வளர்ந்தாலும் நான் திணிக்க மாட்டேமா. ஆனால் அதில் ஒரு சில விஷயங்கள், இப்போ ஏதோ ஒரு கடையில் நம்மளை கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்கன்னா போகலாமா, அது தப்பு இல்லை. நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க, இந்த இடத்துல இதை நீங்கள் பண்ணுங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த இடத்துக்கு வாங்க மக்களே நீங்கள் விசிட் பண்ணுங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்களா போகிறோமா, ஏதாவது இனாக்ரேஷன் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்களா, அது பண்ணலாம், பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம வெளியில் வந்துடலாம். அதே மாதிரி இன்டர்வியூ என்ன எடுக்கிறாங்களாம்மா சேனல்ஸு, இப்போ பெரிய பெரிய சேனல்ஸ் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ஊட கொண்டு வந்து மாசா விளம்பரம் என்ன 2-3 விளம்பரம் போடுறாங்க, அது அவங்க பாடு, ஸ்பான்சர் வாங்க, அவங்க பண்ணிக்கிறாங்க. அதான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம போய் அதெல்லாம் விளம்பரத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம். ஸோ அது அவங்களோடது, அதில் நம்ம தலையிட முடியாது. மற்றபடி என் வாயில இருந்து எந்த ஒரு விளம்பரமும் வராதுமா. மக்கள் வந்து அந்த ஒரிஜினாலிட்டியை ரொம்ப ரசிக்கிறாங்க. அப்படியே போயிடட்டும். உங்களுக்கு கல்யாணம் எப்போ, அது ஏதாவது பிளான் போயிட்டு இருக்கா உங்களுக்கு? கல்யாணம் பிளான் போய்கிட்டு இருக்குமா, நல்ல பொண்ணா அமையணும். இந்த இது ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களா உங்க மேலே? எப்பயுமேமா, அப்பயுமே நம்ம பொறுப்பான ஆளுமா. படிச்சு முடிச்சோம், 2010 முடிச்சேன். உங்க குணத்துக்காக கண்டிப்பா தருவாங்க. அதையும் சொல்ல வரேன், எக்ஸ்ட்ரா குவாலிட்டியும் சொல்ல வரேன். 2010 படிப்பு முடிச்சேன், 2005 to 2010 பேஜ். 2014 இடம் வாங்கினேன், 2015 வீடு கட்டினேன், அப்புறம் மாடி கட்டினேன். இப்போ பிசியோதெரபின்னு தனி ஹாஸ்பிட்டல். ஸோ சம்பாத்தியத்துலேயும் சரி, கேரக்டர்லேயும் சரி, எல்லாமே நம்ம குவாலிட்டியாக தான் இருக்கும். சோசியல் மீடியாவில் வந்து தான் நம்மளுக்கு பேர் அதிகமாகி பொண்ணு கொடுக்க போகிறாங்கன்னு கிடையாது. அப்போவே நம்மளை பற்றி என்ன இப்போ வந்து இவர் நல்ல குணம்ன்றது உலகம் முழுக்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. பேசுகிறத வச்சே கண்டுபிடிச்சிருவாங்கம்மா. மக்கள்லாம் ஒரு 4 வீடியோ பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க இவன் எப்படி அவன் அப்படின்றது. நம்மளை கிட்டத்தட்ட இன்டர்வியூ மட்டுமே ஒரு 170 இன்டர்வியூ மேலே தாண்டிடுச்சு. அதுபோக வீடியோவே நம்மளை ஆயிரக்கணக்கான வீடியோவில் பார்த்துட்டாங்க. நம்ம யாருன்றது மக்கள் தெரியும். அது உண்மைதான். இல்லை ஆமாம்மா, அது மில்லியன் வியூஸ் போகுது. அப்போ ஈஸியாக வீடியோலேயே கண்டுபிடிச்சிருவாங்கம்மா, கண்டுபிடிச்சிருவாங்க. அதான் எல்லாமே இருந்தாலும் அது நடக்கிறதுக்குன்னு கடவுள் ஒரு இது இருக்கு இல்லையா, கண்டிப்பாக. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் ஆயிருன்னு எதிர்பார்க்குறேன். உங்களுடைய வயசு என்ன? என்னோட வயசு 36மா. என்னோட டேட் ஆஃப் பர்த் 9/4/1988. 1988. இதுவரையே கல்யாணம் பண்ணலாம் அப்பா அம்மா அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணலையா? கவலை தான் அம்மா, அவங்களாம் கவலை தான். ஏன், எதனால நீ இதுவரையே கல்யாணம் பண்ணல? அது ஒவ்வொருத்தவங்களோட நேரமா, நம்மளோட ஜாதக அமைப்பு, உள்ள இருக்க ஜாதக கட்டங்கள், அதையும் மீறி ஒரு நேரமும் இருக்கு இல்லையா. முயற்சி பண்ணாமல் கிடையாது, நல்லா முயற்சி பண்ணுவோம். சரி ஓகே பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இப்போ நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும்னு நம்புவோம். நிறைய பேர் கண்டிப்பாக தருவாங்க. உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம் அப்படின்னா எந்த விஷயம்? அது நிறைய நடந்திருக்கு. ஃபிசியோதெரப்பி பாஸ் பண்ணது வாழ்க்கையில் மறக்க முடியாது. சொன்னீங்க ஆமாம். அது நீ சொல்லிட்டீங்க ஆல்ரெடி ஒரு சேனலில். இது புதுசாக ஏதாவது சொல்லுங்கள். இடம் வாங்கி வீடு கட்டினதுமா, வீடு கட்டி பால் காய்ச்சிருப்போம் இல்லையா, அப்போ நீங்களே சொந்த காசுல எல்லாமே. ஆமாம் கண்டிப்பாக ஒரு ட்ரீம். ஆமாம், அப்பவே 2015 நம்மளே இடம் வாங்கி நம்மளே ஒன்று பார்த்து இது பண்ணி வீடு கட்டி. அப்போ நீங்க கல்யாணம் முடிக்காததுக்கு பதிலாக நீங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கீங்க கண்டிப்பா. ஏன்னா இப்ப சீக்கிரமா கல்யாணம் முடிச்சுட்டு அங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. பட் நீங்க அதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சு என்ன பொண்ணு அமையாம இருக்கு. சரி ஓகே, கடவுள் அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். அதாவதுமா அந்த நேரம் வீடு கட்டினது காரணம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணை வச்சுருக்காங்களா, சொந்த வீடு வேணும், தனியாக கூட்டு போகணும், தனியாக கூட்டு போகணும், அந்த மாதிரியே ஒரு மைண்ட் செட்லேயே நிறைய மக்கள். கல்யாணம் முடிக்கணும் தான் நீங்கள் வீடே கட்டினீங்களா? ஆமாம், உண்மையை சொல்கிறேன். பொண்ணு பார்க்குறப்ப, அதாவது நம்ம வீடு கொஞ்சம் வில்லேஜில் இருக்குமா, வில்லேஜ் செட்டப்பில் எப்படி இருக்கும், பழைய வீடு, அது ஒரு மாதிரி இந்த பழைய கெட்டப்பில் இருக்கும் இல்லையா. அதுலலாம் வந்து இந்த காலத்தில் யார் மக்கள் இருக்க மாட்டாங்க. நம்ம இருந்தோம், வாழ்ந்தோம், போயிட்டோம். நம்மளுக்கு விவசாய நிலங்கள் நிறைய இருந்துச்சு தவிர அப்பா வந்து வீடு கட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலாமா. ஏன்னா அவ்வளோதான், விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருமானம் இருக்காதுமா. அதனால வந்து என்னன்னா சரி ஓகே படிக்க வைக்க, அது பண்ண இது பண்ண 3 பிள்ளைல அதுலேயே ஓகே ஓடிடுச்சு. நீங்கள் விவசாயம்லாம் பண்ணியிருக்கீங்களா? சின்ன வயசில் போயிருப்போமா. என்னெல்லாம் பண்ணுவீங்க நீங்கள்? விவசாயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இறங்கி நாங்கள் நாற்று கட்டு இருக்கு இல்லையா, அந்த நாட்டு கட்டெல்லாம் எடுத்து வரப்பில் வைப்போம். ஆக்சுவலாக அவங்க வந்து நாற்று பிடுங்குவாங்க, நாத்தாங்கால்னு சொல்லுவோம் அந்த மதுரையில். நாற்றெல்லாம் பிடுங்கி இப்படி மூட்டை மூட்டையாக பண்ணிடுவாங்க. அதை நாங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் எடுத்து வரப்பில் வைப்போம்.
நல்லா இருக்கும்ல அது. அது நல்லா இருக்கும். அது வந்து இயற்கையான சூழ்நிலை. அங்கேயே வச்சு ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம் பாருங்க. வீட்டில இருந்து கட்டிட்டு போய் பழைய சோறுனா பழைய சோறு, அதுக்கு உண்டான சாப்பாடு அந்த வயல்வெளிகளில் வச்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்மா. ஓகே ஓகே ஓகே. ஹாப்பியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாண்ணா. உங்களுடைய வாழ்நாள் ஆசை அப்படின்னா என்ன? வாழ்நாள் ஆசை, வாழ்நாள் ஆசை எய்ம்னு கூட வேணாம். உங்களோட வாழ்நாள் இப்போ ஒரு ஆசை கண்டிப்பாக உங்களுக்கு மாறி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் இருந்த வாழ்க்கை வேற, இப்போ இருக்க வாழ்க்கை வேற. இப்போ உங்களுடைய வாழ்நாள் ஆசை அப்படின்னு? வாழ்நாள் ஆசைன்றது கண்டிப்பாமா ஃபிசியோதெரபி துறையில் இன்னும் நிறைய ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி கட்டி மக்களுக்கு சேவை செய்யணுன்றது. அதே மாதிரி நடிப்பு துறையிலும் ஒரு பெரிய ஜாம்பாவை நான் பேர் எடுக்கணுன்றது ஆசையாயிருச்சுமா. கண்டிப்பா நடக்கும். அந்த ஆசை ஒரு பக்கம் ஒளிஞ்சிருந்துச்சு, இப்போ ரொம்ப அது வெளில வந்துகிட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு எப்படி இவ்வளோ தன்னம்பிக்கை வந்தது? இது சின்ன வயசுல இருந்தே நீங்க அப்படிதானா, இல்ல அது எப்படி வந்தது? சின்ன வயசுல இருந்தே அப்படிதாம்மா. சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். ரொம்ப போல்டா தான் இருப்போம் எல்லா விஷயத்துலயுமேம்மா. எல்லா விஷயத்துலையுமே டக்குன்னு சோர்ந்து போயிட மாட்டோம். இல்லை நார்மலாக ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்துருந்தா தான் நம்ம இப்படி இருந்திருப்போம். ஏன்னா சும்மா ஒரு அது கடவுள் கொடுக்குற வரோம். இண்டிவிஜுவலோட கேரக்டர்ஸு. இப்போ காமராஜர் இருந்தாருன்னா அவருக்குன்னு ஒரு குணம், எம்ஜிஆர் இருக்காருன்னா அவருக்குன்னு ஒரு குணம், இப்போ நம்ம எம்கே ஸ்டாலின் சிஎம் இருக்காருன்னா அவருக்கு ஒரு குணம். அது மாதிரி நம்மளுக்கு கடவுள் கொடுக்குற ஒரு இயற்கையாக கொடுத்த வரோம். எனக்கு என்னன்னா 1000 யானைகள் இருந்தாலும் ஒரே ஆள் 1000 யானையோட பலம் காட்டணும், அந்த மாதிரிமா. அதே மாதிரி நம்மளோட கருத்து கரெக்டாக இருந்துச்சுன்னா, நேர்மையாக இருந்துச்சா, எது தரப்பில் ஒரு 1000 பேர் இருந்தாலும் நம்மளோட கருத்தில் தைரியமாக நிற்பேம்மா. அது நிறைய இடங்கள்ல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுக்கு தான் சோதனை அதிகமாக இருக்கும். 10 பேர் இருக்கானா 10 பேரும் தப்பான கருத்தை வச்சுக்கிட்டு நான் பண்ணுறது தான் கரெக்ட் நிற்பான். அந்த 10 பேரும் எதிர்த்து நிற்க மாட்டான். ஒரு சில பேர் டக்குன்னு அந்த பக்கமே பல்ட்டி அடிச்சிடுவான். ஆமாம் முயலுக்கு 3 கால்னா டக்குன்னு ஆமாம் 3 கால்னு போகிறவனும் இருக்காங்க. நான் அப்படி இருக்க மாட்டேன். கரெக்டாக அதுனா அதுதான். கண்டிப்பாக அப்படி இருக்கணும். ஆமாம். அதே சமயத்தில் நம்ம பக்கம் தப்பு இருந்தாலும் ஐயோ சாரி ஆமாம் நீங்கள் சொன்னதான் கரெக்டு அப்படின்னு அது உண்மையான விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போயிடுவேன். அந்த மாதிரியான ஒரு குணங்கள் இருக்குமா. எப்போ கற்றுக்கொள்கிறோமோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவனாக இருப்போம். எப்போ வந்து டீச் பண்ணுறோமோ அப்போ ப்ரொஃபஸராக மாறுறோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணுமா. ரொம்ப வந்து எளிமையாக இருக்கிறதா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஆனால் காலேஜ் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது வரைக்கும் அவர் ரூமில் வெளியிலேயே வெயிட் பண்ணி அவர் வந்ததுக்கப்புறம் நான் 2 சொல்லிக் கொடுக்க மாட்டார். திட்டுவாங்க, எனக்கு வேறு வேலை இல்லை, சும்மா அவர் வர வரைக்கும் நான் மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ஒரு பழப்பான்னு வாங்கி சொல்கிறேன். வேணாம் நீங்கள் போங்கப்பா நான் இருந்து. சர்ஜன் வருவார்மா, ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் எப்பயாவது தான் வருவார். வந்துட்டு உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் வருவார். வெளியில் வந்துட்டு சில டவுட்டு இப்போ மூட்டு தேய்மானம் அதை பற்றி படிக்கிறோம்னா உள்ளுக்குள்ள சில டவுட் இருக்கும், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பேன். அவர் வந்து என் கையிலேயே வரைஞ்சு கொடுப்பாரு. இந்த மாதிரி சார் வாட் இஸ் ஸ்பேனஸ் ஃபார்மஸ்ன்னு அது வள மாதிரி இருக்கும், தமிழில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி கையில் வரைஞ்சி இப்படி இருக்குன்ட்டு அப்படியே மண்டையில் வச்சு அப்படி ஓடிடுவார். ஆனால் அவங்களாம் பிஸி மேன்ஸு. அப்போ நான் நின்றுக்கிட்டே இருக்கிறப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து சிரிச்சுட்டு தான் போவாங்க. நான் என்னோட சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக வெறித்தனமாக அவர் கேட்டு வாங்கிக்கணும். அப்போ வந்து மாணவனாக இருக்கணும். அதே மாதிரி சீனியர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4வது மாடி இருக்கும், அவருக்கு போய் சில்லி சிக்கன் கீழேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து தட்டில் சாப்பாடு கொண்டு போகிறது, சீனியருக்கு எல்லா பணிவிடைகளும் பண்ணுறது. அதனால் தப்பு கிடையாது. 4 விஷயங்கள் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாரு. அதை பார்த்து 4 பேர் என்னடா இவன் சீனியராயும் இப்படி பண்ணுறானே, ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப ஜூனியராக இருப்பான், நான் 3rd இயர் போயும் கரெக்டாக அது மாதிரி ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு கல்வி இருக்கலாமா, ஒரு குருக்கள் கல்வி கற்றுக்கிறோம்னா குருவுக்கு சேவை செய்கிறனால தப்பு கிடையாது இல்லையா. படிப்புனால தான். அதாவது அப்போ எளிமையாக இருக்கணும். எளிமையாக சொல்லிக் கொடுக்குறப்ப என்னோட ஜூனியர்ஸ்லாம் எங்க வா ஒழுங்கா படி இதை பண்ண அதை பண்ணு அதை அப்படியே டக்குன்னு ஒரு கற்றுக்கிறப்ப சீடனு, சொல்லிக் கொடுக்குறப்ப குரு, இந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல நேர்மையான முறையில் மாறிக்கிறோமா. இது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கேரக்டர்.